ஏர்செல் மேக்சிஸ் தொடர்பான மற்றொரு முக்கியமான வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்றைய விசாரணை குறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இந்த ஏர்செல் மேக்சிஸ் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் எப்ப விசாரணைக்கு வருது? தம்பி தமிழரசன், இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் இந்த ஏர்செல் மேக்சிஸ் தொடர்புடைய மிக முக்கியமான சில வழக்குகள் ஒன்றாக விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தில் வருகின்றது. இதில் குறிப்பாக இந்த ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு ஏற்பட்ட பொழுது வங்கிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் இந்த 748 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த வங்கி பண பரிவர்த்தனைகள் ஏற்பட்டதனால் பல்வேறு சிரமங்களை அந்த வங்கிகள் சந்தித்து வருகின்றன. இந்த வங்கிகளின் கூட்டமைப்பு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றது. ஒன்று. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவராகவும் தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் சுவாமி மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு வழக்கினை தொடுத்திருந்தார். அதாவது இந்த ஏர்செல் மேக்சிஸ் முறைகேட்டில் முன்னாள் நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்களுக்கும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் இந்த முக்கியமான இடம் இருக்கின்றது. அவர்கள் மாறன் சகோதரர்களுடன் சேர்ந்து கூட்டு சதியில் ஈடுபட்டு இந்த முறைகேடில் ஈடுபட்டார்கள் என்று கூறி சுப்பிரமணியன் சுவாமி தொடர்ந்த வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவிருக்கின்றது. அதே போல இந்த 2G தொடர்புடைய இந்த ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் ஏற்கனவே வெளிநாட்டில் வாழக்கூடிய முக்கிய குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அனந்த கிருஷ்ணன், ரால்ஃப் மார்ஷல் உள்ளிட்டோருக்கு அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐயின் சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது நேரில் வந்து ஆஜராக வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் இதுநாள் வரை நேரில் வந்து ஆஜராகவே இல்லை. எனவே இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பலமுறை கோரிக்கை வைக்கப்பட்டது. மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் அவர்கள் இந்த ஏர்செல்லின் அந்த பங்குகளை வேறு ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு விற்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. அவ்வாறு விற்றுவிட்டால் இந்த குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரையுமே நாம் அவர்களை விசாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் இயற்கை வளங்களை பயன்படுத்தி இவர்கள் கோடி கோடியாக முறைகேடான வழியில் பணம் சம்பாதிப்பார்கள். ஆனால் விசாரணைக்கு அழைத்தால் கூட வரமாட்டார்களா என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியை வலியுறுத்தி பிரசாந்த் பூஷன் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கும் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய JS கெஹர் தலைமையிலான அமர்வு முன்புதான் மிக விரிவான விசாரணைக்கு வரவிருக்கின்றது. காலை 11 மணிக்குள்ளாகவே இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தம்பி தமிழரசன். நிரஞ்சன், நேற்று டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி OP ஷைனி ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் அனைவரையும் விடுவித்துவிட்ட நிலையில் இன்றைக்கு விசாரணைக்கு வரும் வழக்குடைய நகர்வு எப்படி இருக்கும்னு கூறப்படுது? வேதவள்ளி, நேற்றைய தினம் அந்த சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி OP ஷைனி இவர்கள் அனைவரையும் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அனைவரையும் இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவித்தது என்பது எதற்காக விடுவித்தார், என்ன காரணத்திற்காக விடுவித்தார் என்பது தற்பொழுது வரை ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகின்றது. இந்த விஷயத்தை தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையின் சார்பாக எடுத்துரைக்கப்படவிருக்கின்றது. ஏற்கனவே இந்த வழக்குகள் வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக பிரசாந்த் பூஷன் தொடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான வழக்கில் தான் ஏற்கனவே ஜனவரி 6ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய JS கெஹர் அந்த மிக முக்கியமான ஒரு காட்டமான சில அப்சர்வேஷன்களை கொடுத்திருந்தார். குறிப்பாக இயற்கை வளங்களை இவர்கள் பயன்படுத்தி இவ்வாறு நமக்கு மதிக்காமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான அந்த ஒரு எச்சரிக்கையை விடுக்க வேண்டும் என்று கூறிதான் இந்த ஏர்செல் மேக்சிஸ் இந்த ஏர்செல் நிறுவனத்திற்கு வழங்கிய 2G அலைக்கற்றையை நாம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம், இவர்களது சொத்துக்களை முடக்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு முக்கியமான சில எச்சரிக்கைகளை விடுத்திருந்தார்கள். அடுத்த முறை, அதாவது 2 வார காலத்திற்குள் அவர்கள் அனைவருமே நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்க வேண்டும் என்று கூறிதான் வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திடீரென்று நேற்றைய தினம் இந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அனைவரையும் இந்த வழக்கிலிருந்து விடுவித்ததன் காரணமாக இந்த வழக்கானது ஆரம்ப கட்டத்திலேயே நிறைவடைந்திருக்கிறது. என்றால் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எந்தெந்த அடிப்படைகளில் எந்தெந்த பிரிவுகளில் பதிவு செய்யலாம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென்று இவர்கள் அனைவரையுமே சாட்சியங்கள் போதுமான அளவில் இல்லை என்று கூறி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விடுவித்திருக்கின்றது. எனவே உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையின் சார்பாக இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் பொழுது அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகுவதற்கான ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கலாம். இல்லை என்றால் இது தொடர்பான வழக்குகளை நாங்களே விசாரிக்கிறோம் என்று கூறி உச்சநீதிமன்றமே இந்த வழக்குகளை விசாரிக்கலாம். சிபிஐ சிறப்பு நீதிமன்றமே இவர்கள்
இவர்கள் அனைவரையும் விடுவித்து விட்டது, இதில் விசாரிப்பதற்கு ஒன்றுமில்லை என்று கூறி உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினை முடித்து வைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றுதான் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையின் சார்பாக மூத்த வழக்கறிஞர்களிடம் கேட்ட பொழுது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கடுமையான அதிருப்திகளை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் விசாரணைக்கு சரியாக ஒத்துழைப்பு வழங்கவில்லை. அதுவும் குறிப்பாக இந்த மலேசியாவில் வாழக்கூடிய இந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் யாரும் விசாரணைக்கே இதுவரை இல்லாத பொழுது எவ்வாறு இந்த வழக்கு முடித்து வைக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை இன்றைய தினம் எழுப்பவிருக்கின்றார்கள். எனவே உச்சநீதிமன்றத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கு விசாரணை தொடங்கிய பிறகுதான் இந்த 3 விஷயங்களில் ஏதேனும் ஒன்றினை வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வேதவள்ளி.